முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. என்னை காக்கும் இறைவன் நீரே, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். என்னை காக்கும் இறைவன் நீரே, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். எனையாளும் தலைவர் நீரே, உம்மை அன்றி ஆசை வேறில்லை. எல்லாம் சொல்லுவோமா? எனையாளும் தலைவர் நீரே, உம்மை அன்றி ஆசை வேறில்லை. என்னை காக்கும் இறைவன் நீரே, அரசாளும் தலைவர் நீரே. என்னை காக்கும் இறைவன் நீரே, அரசாளும் தலைவர் நீரே. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. எனக்குரிய பங்கும் நீரே, பரம்பரை சொத்தும் நீரே. எனக்குரிய பங்கும் நீரே, பரம்பரை சொத்தும் நீரே. ஆலோசனை தரும் தகப்பனே, இரவும் பகலும் பேசும் தெய்வமே. ஆலோசனை தரும் தகப்பனே, இரவும் பகலும் பேசும் தெய்வமே. எனக்குரிய பங்கு நீரே, பரம்பரை சொத்து நீரே. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். எனக்குரிய பங்கு நீரே, பரம்பரை சொத்து நீரே. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. எப்போதும் என் கண் முன்னே உம்மை தான் நிறுத்தி உள்ளே. எப்போதும் என் கண் முன்னே உம்மை தான் நிறுத்தியுள்ளே. வலப்பக்கத்தில் இருப்பதனா அசைவுற விட மாட்டீ. என் வலப்பக்கத்தில் இருப்பதனா அசைவுற விட மாட்டீ. எப்போதும் என் முன்னே உம்மை தான் நிறுத்தியுள்ளே. எப்போதும்
என் முன்னே உம்மைத்தான் நிறுத்தியுள்ளே, ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை, ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. இதை பார்த்து கொண்டிருக்க தேவ பிள்ளைகளை, இந்த ஆராதனையில கலந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை, நம்ம எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு காரியத்தை சொல்ல போகிறோம். என் இதயம் மகிழ்கின்றது, என் உடலும் இளைப்பாறுது. சொல்லுவோமா? என் இதயம் மகிழ்கின்றது, என் உடலும் இளைப்பாறுது. ஜீவ மார்க்கம் எனக்கு போதித்தீ, ஜீவனே உம்மை பாடுவே. ஜீவ மார்க்கம் எனக்கு போதித்தீ, ஜீவனே உம்மை பாடுவே. என் இதயம் மகிழ்கின்றது, என் உடலும் இளைப்பாறுது. என் இதயம் மகிழ்கின்றது, என் உடலும் இளைப்பாறுது. ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை, ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. அப்படியே தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? நம்முடைய பங்கு அவர். உங்களுடைய குடும்பத்தில் உங்களுக்கு சேர வேண்டிய பங்கு கிடைக்காம போயிருக்கலாம் தேவ பிள்ளையே. நீ கவலைப்படாதே, அவரே உன்னுடைய பங்கு, அவரே உன்னுடைய சுதந்திரம். எத்தனை ஆச்சரியமானவர்! நாம் அவருடையவர்கள், அவர் நம்முடையவர். எத்தனை அற்புதமான ஒரு உறவு! அந்த தெய்வத்தை கொஞ்ச நேரம் ஆராதிக்கலாமா? எனக்குரிய பங்கு நீங்கள் தான்ப்பா, எங்கள் பரம்பரை சொத்து நீங்கள் தான். எங்கள் தாய் தாப்பா எங்களுக்கு சொத்து சேர்த்து வைக்காமல் போயிருக்கலாம், அவங்களே ஏழையாக இருந்திருக்கலாம், அவங்களே கடலில் விட்டு போயிருக்கலாம். இதை பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள், ஐயோ என் தகப்பன் இப்படி கடலில் விட்டு விட்டு போய்விட்டாரே, நான் என்ன செய்வது என்று அங்கலாய்த்து கொண்டு இருக்கலாம். தெய்வ பிள்ளையே, கடந்த நாளில் நான் ஒரு நியூஸ் பார்த்தேன். ஒரு 6வது வகுப்பு படிக்கிற பிள்ளை, அப்பன் குடிகாரன், அம்மா மரித்து போய்விட்டார். ஒரு சிறு தம்பி இருக்கிறான், பாட்டிக்கு கண்ணு தெரியாது. பாட்டி செய்கிற காய்கறி வேலையை இந்த பிள்ளை செய்து, அதன் மத்தியில் தம்பிக்கு பாடம் சொல்லி கொடுத்து, அப்பாவை கவனித்து தன்னையும் கவனித்து கொண்டு, அதன் மத்தியில் அந்த பிள்ளை நேரம் எடுத்து படிக்கிறதா. கேட்டால் அதனுடைய லட்சியத்தை சொல்லுகிறது, நான் எப்படியாவது டாக்டர் ஆகி நான் இந்த சமுதாயத்துக்கு தொண்டு செய்யணுன்ட்டு. தன்னை பற்றி அக்கறையே இல்லாத இந்த சமுதாயத்துக்கு தொண்டு செய்யணுங்கிற லட்சியம் அந்த பிள்ளைக்கு வருது. யார் உதவி செய்வாங்க என்னன்னு தெரியாது, ஆனால் ஒரு தன்னம்பிக்கை இருக்குது. அந்த பிள்ளைக்கு ஒரு தரிசனம் இருக்குது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், அவங்க பாட்டி அவங்க கண்ணு தெரியாமல் இருந்ததுனால நிறைய கடனாகி போச்சான். அம்மாவனாலே கடனாகி போச்சான். அந்த கடனை அடைக்கிறதுக்கே அந்த பிள்ளை படாத பாடுபடும். பாருங்கள், சின்ன வயசு, ஒரு சந்தோஷமாக சுற்றி திரிந்து விளையாடி ஓடி ஆடி திரிந்து விளையாட வேண்டிய வயசில் அந்த பிஞ்சு உள்ள எவ்வளோ வேதனைப்படும். ரோட்டில் விளையாடுற மற்றவங்கள பார்க்கும்போது, மற்றவங்க நல்லா சாப்பிடும்போது அந்த பிள்ளையினுடைய உள்ள எவ்வளோ வேதனைப்படும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுடைய தாய் தகப்பன் உங்களுக்கு கடனை வச்சுட்டு போயிருக்கலாம். மற்றவங்களாம் நல்லா வாழும்போது இந்த கடன் அடைக்கிறதுக்கே என் சம்பளம் போயிடுது, என் கூட படித்தவங்களாம் நல்லா இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க, என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இப்படி? ஒருவேளை நீ அங்கலாய்த்து கொண்டு இருக்கலாம். எனக்கு அப்பாவுடைய சொத்தோ அம்மாவுடைய சொத்தோ இல்லையே, கடன் தானே இருக்குது, அந்த கடன் சுமையெல்லாம் என் மேல் விழுந்து விட்டதே, நான் என்ன செய்வது? என் வாழ்க்கை முழுவதும் இப்படித்தான் வாழ்வதா? இல்லை இல்லை இல்லை, உனக்குரிய பங்கு இயேசு இருக்கிறார். உனக்குரிய பங்கு இயேசு இருக்கிறார். அவர் தான் நம்முடைய பரம்பரை சொத்து. ஒரு நிமிடத்தில் உன்னுடைய கடன் இல்லாமல் மாற்ற அவரால் முடியும்.
அந்த தெய்வத்தை ஒரு விஷயம் கூட பார்த்து சொல்லுவோமா? எனக்குரிய பங்கும் நீரே, பரம்பரை சொத்தும் நீரே. எனக்குரிய பங்கும் நீரே, பரம்பரை சொத்தும் நீரே. ஆலோசனை தரும் தகப்பனே. எப்படியெல்லாம் வாழணும், எப்படியெல்லாம் நடக்கணும், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது. ஒருவேளை நம்ம புரிஞ்சுக்கிறாம தப்பா நடந்துருந்தா கூட அடித்து திருத்துகிற தெய்வம் அல்ல, ஆலோசனை கொடுத்து திருத்துகிற தெய்வம். ஆலோசனை தரும் தகப்பனே, இரவும் பகலும் பேசும் தெய்வமே. ஆலோசனை தரும் தகப்பனே, இரவும் பகலும் பேசும் தெய்வமே. எனக்குரிய பங்கு நீரே, பரம்பரை சொத்து நீரே. எனக்குரிய பங்கு நீரே, பரம்பரை சொத்து நீரே. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. மனப்பூர்வமா ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. கரம் பிடித்து நடத்துகிற தெய்வம், திசைகட்டு புகாதபடி எங்களை நடத்துகிற தெய்வமே, நாங்களும் ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஓ, எவ்வளவு ஆச்சரியமான தெய்வம் அப்பா நீ. உம்மை விட்டு நாங்கள் எங்கே போவோம்? உம்மை மறந்து நாங்கள் எங்கே வாழ்வோம் ஆண்டவரே? ஏசப்பா, யெகோவா தெய்வமே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே நிறைவாய் நீங்க விட்டு இருக்கிறீங்கப்பா, அதுக்காக ஸ்தோத்திரம். எங்க குடும்பத்தில் நீங்க ஒரு ஆளா இருக்கீங்கப்பா, அதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். நன்றியோடு மை துதிக்கிறோம். இந்த ஆராதனைகளை எல்லாம் சுகந்த வாசனையாய் நீர் ஏற்றுக்கொள்ளுகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துகிறோம். தொடர்ந்து பாடல்கள் மூலமாய் பாடி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த தாவீதினுடைய அனுபவத்தை நாங்கள் செய்து கொள்ள உதவி செய்வீராக. தாவீதை போல பாட்டினால் துதித்து ஸ்தோத்திரத்தால் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தார். எல்லா கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துவோம். இயேசுவின் நாமத்தில் பிதா, ஆமென். தொடர்ந்து சில பாடல்களை பாடி நம்முடைய ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். நாம் எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவுக்கே துதி சாற்றிடுவோம் என்றுமே. மிக பழைய பாடல். அநேக பரிசுத்தவான்கள் தேவ சமூகத்தில் பாடி ஆண்டவரை துதித்த ஒரு பாடல். இப்பொழுது நாமும் சேர்ந்து இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவுக்கே துதி சாற்றிடுவோம் என்றுமே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவுக்கே துதி சாற்றிடுவோம் என்றுமே. நன்றியோடு நாம் பாடிடுவோம், நன்றியோடு
கஷ்டங்கள் சூழ்ந்திடும் வேளையில் சோர்ந்திடா பலனளிப்பார். கஷ்டங்கள் நஷ்டம் எல்லாம் சேர்ந்து பாடுவோம். சோர்ந்திடா பலனளிப்பார். நாளும் நம் கூரைகள் யாவையும் கண்டு, நாளும் நம் கூரைகள் யாவையும் கண்டு நல்குவேன் கிருபை என்றார். இன்ப இயேசுவின் திவ்ய நாமத்தை துன்பம் சூழும் எவ்வேளையிலும் நன்றியோடு நாம் பாடிடுவோம், நன்றியோடு நாம் பாடிடுவோம். திரையாதே கலங்காதே என்றுரைத்தார் அவர் திக்கற்றோராக விடார். திரையாதே கலங்காதே என்றுரைத்தார் அவர் திக்கற்றோராக விடார். பயப்படாதே சிறு மந்தை என்றழைத்தார், பயப்படாதே சிறு மந்தை என்றழைத்தார். பாரில் நம்மே பனவர் இன்ப இயேசுவின் திவ்ய நாமத்தை துன்பம் சூழும் எவ்வேளையிலும் நன்றியோடு நாம் பாடிடுவோம், நன்றியோடு நாம் பாடிடுவோம். சிங்கத்தின் பூட்டிகள் தாட்சி அடைந்தால் பங்கம் வராது காப்பாமே. சிங்கத்தின் பூட்டிகள் தாட்சி அடைந்தால் பங்கம் வராது காப்பா. நம்மையே மீட்கவே தம்மையே ஈந்து, நம்மையே மீட்கவே தம்மையே ஈந்து கரடியில் மாற்றுயிர்த்தார். இன்ப இயேசுவின் திவ்ய நாமத்தை துன்பம் சூழும் எவ்வேளையிலும் நன்றியோடு நாம் பாடிடுவோம், நன்றியோடு நாம் பாடிடுவோம். சீயோனின் ராஜனாய் சீக்கிரம் வந்துமே சீயோனில் சேர்த்திடுவார். சீயோனின் ராஜனாய் சீக்கிரம் வந்துமே சீயோனில் சேர்த்திடுவார். மன்னவன் இயேசுவை சந்திக்கும் அந்நாளில், மன்னவன் இயேசுவை சந்திக்கும் அந்நாளில் மகிமையின் சாயல் அணிவோ. இன்ப இயேசுவின் திவ்ய நாமத்தை துன்பம் சூழும் எவ்வேளையிலும் நன்றியோடு நாம் பாடிடுவோம், நன்றியோடு நாம் பாடிடுவோம். ஆமென், ஹல்லேலூயா. கஷ்டங்கள் நஷ்டங்கள் சூழ்ந்திட்ட வேளையில சோர்ந்திடாது பலன் அளிப்பார். நாளும் நம் குறைகள் யாவையும் கண்டு நல்குவேன் கிருபை என்றார். இந்த குவாரண்டைன் நாட்களில் தேவ பிள்ளைகளே, சிலருக்கு வேலை இல்லாமல் இருக்கலாம், சிலருக்கு முழு சம்பளம் கிடைக்காமல் இருக்கலாம், இப்பொழுது போய்கொண்டிருக்கிற பாதையிலே சில கஷ்டங்கள் இருக்கலாம். ஆனால் நம்மை அழைத்த நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து கஷ்டங்கள் நஷ்டங்கள் சூழ்ந்திடுகிற வேளையில நம்முடைய குறைகளை எல்லாம் பார்த்து கிருபையை பொழிகிற தேவனாய் இருக்கிறார். அம்மே அல்லேலூயா. திகையாதே கலங்காதே என்றுரைத்தார். நம்மை ஒரு நாளும் திக்கற்றவர்களாக விடமாட்டார். திக்கற்றவர்களாக விடமாட்டார் என்பதற்கு ஒரு அர்த்தம் உண்டு. அவர் உங்களை அனாதைகளாக விடவே மாட்டார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சரணத்தை பாடுவதற்கு முன்பாக ஒன்றை நான் சொல்லுகிறேன். நான் ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது சொன்னேன், ஆண்டவரே, எல்லாரும் சவுத் சைடில் அவங்களுடைய சொந்த ஊரை பார்த்து போறாங்க. எனக்கு அப்பா இல்லை, அப்பா இறந்துட்டாங்க. அம்மா ஊர்லேயும் அம்மா இல்லை, அம்மாவே அண்ணன் வீட்டில் இருக்காங்க. எங்களுக்குன்னு போறதுக்கு ஒரு போக்கடை இல்லை. உண்மைதான் ஆண்டவரே, உங்களை விட்டா எங்களுக்கு வேறு வழியே கிடையாது. நீங்க தான் எங்களுடைய தஞ்சம், நீங்கள் தான் எங்களுடைய அரண், கோட்டை, பலன், எல்லா அடைக்கலும் நீங்க தான் ஆண்டவரே. எங்களுக்கு போக்கடலை. ஒருவேளை நீங்கள் இதை பார்த்துக்கிட்டு, ஐயோ எனக்கு எந்த சொந்த பந்தமும் இல்லையே, போறதுக்கு இடம் இல்லையே, அனாத மாதிரி இருக்கேனே நீங்க நினைக்கலாம். இல்லை இல்லை இல்லை, நம்முடைய ஆண்டவர் பரலோகத்தின் தேவன் நம்முடைய தகப்பனாக இருந்து பாதுகாக்கிறார். எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? கஷ்டங்கள் நஷ்டங்கள் சூழ்ந்திடும் வேளையிலும் சோர்ந்திடா பலன் அளிப்பார். கஷ்டங்கள் நஷ்டங்கள் சூழ்ந்திடும் வேளையில் சோர்ந்திடா பலன் அளிப்பார். நாளும் நம் கூரைகள் யாவையும் கண்டு, நாளும் நம் கூரைகள் யாவையும் கண்டு நல்குவேன் கிருபை என்றார். இன்ப இயேசுவின் திவ்ய நாமத்தை துன்பம் சூழும் எவ்வேளையிலும் நன்றியோடு நாம் பாடிடுவோம்,
கலங்காதே என்று உரைத்தார் அவர் திக்கற்றோராக விடார். திகையாதே கலங்காதே என்று உரைத்தார் அவர் திக்கற்றோராக விடார். பயப்படாதே சிறு மந்த என்றழைத்தார், பயப்படாதே சிறு மந்த என்றழைத்தார். பாரில் நம்மை பனவர் இன்ப இயேசுவின் திவ்ய நாமத்தை துன்பம் சூழும் எவ்வேளையிலும் நன்றியோடு நாம் பாடிடுவோம், நன்றியோடு நாம் பாடிடுவோம். அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். We praise you Lord, we exalt you, hallelujah. நல்லவரே, உம்மை ஆராதிக்கிறோம். அன்பு கூர்ந்த நேசரே, உம்மை துதிக்கிறேன் ஐயா. நீ கரதி அந்தரபதி அரபலஹஷதலரபா. உமக்கு மகிமை, உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ராதினமா ஷேகிதரபாதி அந்தரபாலகரதனா மேதரரதி அந்தரபதரபா. ஹல்லேலூயா. நெஷகரதரபதனமா. நன்றி ராஜா, உமக்கு நன்றி. We exalt your holy name, Lord. We praise your holy name. You are so great, Lord. You are so mercy, Lord. Hallelujah. You are so kind. Hallelujah. எத்தனை நல்லவர், உம்மை துதிக்கிறேன், உமக்கு ஆராதனை செய்கிறோம், உமக்கு புகழ் பாடுகிறோம். உமக்கு நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா. இன்ப இயேசுவின் திவ்ய நாமத்தை துன்பம் சூழும் எவ்வேளையிலும் நன்றியோடு நாம் பாடிடுவோம், நன்றியோடு நாம் பாடிடுவோம்.
ரபஹதரபா ஷெமெலகரதி அந்தரதி நமரபா ரீதரே பிலபிரவலவரவா நிஷந்தரதி அரவலவா. உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மையே வணங்குகிறோம். ஜீவனுள்ளவரே, ஜீவன் தந்தவரே, ஜீவனின் அதிபதியானவரே, உம்மையே தொழுகிறோம் அப்பா. மேதரமா சிந்தரஹதியாரபலபா நிமரதனரபா. Thank you Holy Spirit of God. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் எத்தனை அற்புதமான தேவன், எவ்வளவு அதிசயமான தேவன், இம்மட்டும் நம்மை நடத்தின தேவன், இனியும் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். அந்த தெய்வத்தை புகழ்ந்து நாம் மகிமைப்படுத்தி பாடுவோமா? நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்யும் வண்ணமாக, இம்மட்டும் கைவிடா தேவன், இனியும் கைவிட மாட்டார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுவதும் தாங்குவார். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், இந்த தேவன் என்னென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன், மரணம் வரைக்கும் நம்மை நடத்துவார். விசுவாசிக்கிறீர்களா? சேர்ந்து உற்சாகமாய் விசுவாசத்தை அறிக்கை செய்து பாடுவோம். இம்மட்டும் கைவிடா தேவன், இனியும் கைவிட மாட்டார். இம்மட்டும் கைவிடா தேவன், இனியும் கைவிட மாட்டார். தாயின் வயிற்றில் தாங்கினான், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாயின் வயிற்றில் தாங்கினான், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் தெய்வம். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் தெய்வம். ஆயன் இயேசு ஆடினார், ஆதலால் பயமில்லை. ஆயன் இயேசு ஆடினார், ஆதலால் பயமில்லை. சத்தம் பறிக்க முடியாது, சத்தம் பறிக்க முடியாது. சபிக்கிறேன் இயேசு நாமத்தில், சபிக்கிறேன் இயேசு நாமத்தில். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் தெய்வம். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் தெய்வம். இம்மட்டும் கைவிடா தேவன், இனியும் கைவிட மாட்டார். இம்மட்டும் கைவிடா தேவன், இனியும் கைவிட மாட்டார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். இயேசு கிறிஸ்து வசனத்தால் எல்லா நாளும் சந்தோஷம். இயேசு கிறிஸ்து வசனத்தால் எல்லா நாளும் சந்தோஷம். வியாதி வறுமை வேதனை, வியாதி வறுமை வேதனை எதுதான் பிரிக்க முடியுமோ, எதுதான் பிரிக்க முடியுமோ. தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் தெய்வம். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் தெய்வம். கர்த்தர் எனக்காய் யுத்தம் செய்வார், கலக்கம் எனக்கு இனி இல்லை. கர்த்தர் எனக்காய் யுத்தம் செய்வார், கலக்கம் எனக்கு இனி இல்லை. துதித்து துதித்து நாளெல்லாம், துதித்து துதித்து நாளெல்லாம் துரத்திடுவேன் சத்துருவை, துரத்திடுவேன் சத்துருவை. தாங்குவார், தப்புவார், ஏந்துவார் தெய்வம். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் தெய்வம். இம்மட்டும் கைவிடா தேவன், இனியும் கைவிட மாட்டார். இம்மட்டும் கைவிடா தேவன், இனியும் கைவிட மாட்டார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் தெய்வம். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் தெய்வம். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே. அப்பா வீட்டில் சந்தோஷமாக தானே இருக்கும். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நம்ம சர்ச்சுக்கு வரலையே பாஸ்டர், வீட்டில் தானே இருக்கோம், எப்படி வீடு அப்பா வீடாக மாறுனா? அவர் உங்களுடைய அப்பா, அவர் உங்கள் வீட்டில் இருக்கார். அவர் கொடுத்த வீடு, நீங்கள் கட்டின வீடாக இருந்தாலும் உங்கள் வீடு அவர் கொடுத்த வீடு, அவர் உங்கள் மத்தியில் இருக்கார். எனவே நீங்கள் இருக்கிற ஒவ்வொரு இடமுமே அப்பா வீடு. கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் என்று நெகேமியா சொன்னார் அல்லவா? நம்ம எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமாக இந்த பாடலை பாடி ஆமென் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் எங்குதானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே,
ஆடலும் பாடலும் இங்குதானே. ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்ல எப்போதும் சந்தோஷமே. ஆடலும் பாடலும் எங்குதானே. நம்ம அப்பா வீட்ல எப்போதும் சந்தோஷமே. ஆடலும் பாடலும் எங்குதானே. காத்திருந்தா கண்டு கொண்டா, கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். காத்திருந்தா கண்டு கொண்டார், கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். எனவே ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்ல எப்போதும் சந்தோஷமே. ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்ல எப்போதும் சந்தோஷமே. ஆடலும் பாடலும் இங்குதானே. பரிசுத்த முத்தம் தந்து பாவமெல்லாம் போக்கிவிட்டார். பரிசுத்த முத்தம் தந்து பாவமெல்லாம் போக்கிவிட்டார். எனவே ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்ல எப்போதும் சந்தோஷமே. ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்ல எப்போதும் சந்தோஷமே. ஆடலும் பாடலும் இங்குதானே. ஆவி என்னும் ஆடை தந்தார், அதிகாரம் என்னும் மோதிரம் தந்தார். தூய ஆவி என்னும் ஆடை தந்தார், அதிகாரம் என்னும் மோதிரம் தந்தார். எனவே ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். சொல்லுவோம் ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்ல எப்போதும் சந்தோஷமே. ஆடலும் பாடலும் எங்குதானே. நம்ம அப்பா வீட்ல எப்போதும் சந்தோஷமே. ஆடலும் பாடலும் எங்குதானே. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. அப்பா வீட்டில் எப்பவும் சந்தோஷமாயிருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் இருக்கிற இடத்துல அப்படியே முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. ஆமீன். பொதுவான ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட வேண்டியது அவசியம். நமக்காக ஜெபிப்பதற்கு முன்பாக நம்ம எல்லாரும் நம்முடைய தமிழகத்துக்காக ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, எங்கள் தமிழகத்தில் கிட்டத்தட்ட ஆண்டவரே 60,000க்கும் மேலே தாண்டி போய்க்கொண்டே இருக்கிறதப்பா. ஆண்டவரே, நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் 2000, 2500 என்று ஆண்டவரே இந்த கொரோனா வியாதியினுடைய தாக்கம் அதிகமாகிக் கொண்டே போகிறது. இதை நிறுத்த வல்லவர் நீங்க தானப்பா. உங்கள் சமூகத்தில் நாங்கள் வர்றோம். உங்கள் சமூகத்தில் வந்து நாங்கள் சபையாக கண்ணீரோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் இதையெல்லாம் நிறுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஜனங்கள் இந்த சூழ்நிலையில் படைத்த தெய்வமாகிய உம்மை நோக்கி பார்க்கும்படி உதவி செய்யும். சாவு எண்ணிக்கை ஆண்டவரே குறையட்டும் ஐயா. சாகிறவனுடைய சாவை விரும்பாத தெய்வம் நீர் அல்லவா. துன்மார்க்கத்தில் சாகிறதை விரும்பாத தெய்வம். ஆண்டவரே, இதை சாகிறவர்களை எத்தனை பேர் பரிசுத்தவான்கள் என்று தெரியாது, எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள்
என்று எங்களுக்கு தெரியாதப்பா. வீணாக சத்துருவானவன் ஆத்துமாக்களை கொண்டு போய் நரகத்தில் தள்ளிவிடாதபடி எங்கள் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய கண்களும் திறக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பக்தி உள்ளவனை தனக்கென்று தெரிந்து கொண்ட தெய்வமே, இந்த சூழ்நிலையில் யாரெல்லாம் பக்தியோடு கடவுளே கடவுளே என்று கூப்பிடுகிறார்களோ, இயேசுவே நீர் அவர்களுக்கு உம்மை வெளிப்படுத்தி, நான் உன்னை படைத்த ஜீவனுள்ள தேவன், உனக்காய் ஜீவனை கொடுத்த தெய்வம் என்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்தும்படி ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. ஆண்டவரே உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தும் ஐயா. உம்முடைய பிள்ளைகள் அந்த நாட்களிலே தங்கள் சொந்த பந்தங்களுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இயேசுவை பற்றி சொல்லும் பொழுது, ஆண்டவரே இன்னும் ஒரு மதத்தின் சார்பில் நாங்கள் பேசுகிறோம் என்கிற அந்த சூழ்நிலையை விட்டு மக்கள் வெளியே வந்து மிகப்பெரிய தெய்வம் தனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார் என்பதை ஜனங்கள் உணர்ந்து கொள்ள கர்த்தாவே நீ கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை அறிந்து கொண்டு உம்முடைய செட்டைக்குள்ளே அடைக்கலமாய் வந்து சுகத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. எங்களுடைய இந்தியா தேசம் முழுவதுக்குமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே லட்சத்தை கடந்து 2 லட்சத்தை தொட்டு கொண்டு இருக்கிறதப்பா. ஆண்டவரே நீர்தானே பாதுகாக்க வேண்டும், நீர்தானே பாதுகாக்க வேண்டும். இதே நிலை நீடித்து கொண்டே போகிறது. ஆண்டவரே எங்களுடைய சபையில் வந்து நாங்கள் உம்மை ஆராதிக்க வேண்டுமே. கர்த்தாவே உம்முடைய பந்தியிலே நாங்கள் பங்கு பெற வேண்டுமே. தேவனே நீர் கிருபை செய்ய மாட்டீரா? சீக்கிரத்தில் ஆண்டவரே எங்களுடைய ஆலயங்கள் திறக்கப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. எங்கள் தேசம் காப்பாற்றப்பட வேண்டுமே. ஆண்டவரே எல்லை பிரச்சனைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தை பாதுகாக்கிற எத்தனையோ இராணுவ வீரர்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே ஒரு பக்கம் பாகிஸ்தானுடைய மறைமுகமான தாக்குதல், இன்னொரு பக்கம் நேபாளுடைய தாக்குதல், இன்னொரு பக்கம் சைனாவுடைய தாக்குதல் என்று எப்பக்கமும் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிற எங்களுடைய இந்திய தேசத்தை தேவன் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு சமாதானத்தின் நாட்களை நாங்கள் பார்க்க உதவி செய்வீராக. உம்முடைய வருகைக்கு முன்பாக யுத்தங்கள் நடக்கும் என்று சொன்னரே. அப்பாவி மக்கள் மறிந்து போகக்கூடாது, அப்பாவி மக்கள் செத்து போகக்கூடாது ஐயா. நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் கிருபை பாராட்டுவீராக, கிருபை பாராட்டுவீராக. இந்த நாட்களிலே ஆண்டவரே இப்படிப்பட்ட வியாதினாலே கதவடைக்கப்பட்ட நிலைமையில் தொழிலில் மிகவும் நலிந்து போனவர்கள் எத்தனை பேர் தற்கொலை செய்து கொள்ளப் போகிறார்களோ தெரியவில்லை. கர்த்தர்களை பாதுகாத்து கொள்வீராக. கடனை கட்ட முடியவில்லையே என்கிற அங்கலாய்ப்போடு இருக்கிறவர்கள், வீட்டு வாடகை கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிற பிள்ளைகள் எத்தனை பேர், சாப்பிட வழி இல்லாமல் இருக்கிறவர்கள் எத்தனை பேர். தெய்வமே இந்த நிலைமையை மாற்றும். இயேசு என்கிற பெயரிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாமத்தை சொல்லி கூப்பிடும்போது அற்புதம் செய்வேன் என்று நீர் சொல்லியிருக்கிறீரே. ஓ, என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்ன தெய்வமே, உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் கேட்கிறோம் அப்பா. கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக, அற்புதத்தை செய்வீராக. அமெரிக்காவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்பெயினுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதிகமாய் கூடிக்கொண்டே போகிறது தேவனே. எங்கெல்லாம் இருக்கிற அந்த வியாதியினுடைய அகோரம் நின்று போகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். உம்முடைய நாமத்தை அறிந்த ஜனங்களுக்காய் ஜெபிக்கிறோம். இன்னும் அதிகமாய் ஜெபிக்க கிருபை தார். ஜெப நேரம் உடைய பிள்ளைகளுக்கு போர் அடிக்காதபடி தெய்வத்தை நினைக்கும் போதே அவருடைய சமூகத்துக்கு வர வேண்டும் என்கிற ஆசையை கர்த்தர் தூண்டி விடுவீராக. வாலிபர்கள் அதிகமாய் ஜெபிக்கட்டும், வாலிப பிள்ளைகள் அதிகமாய் ஜெபிக்கட்டும். குடும்பத்தினர்கள் ஒவ்வொருவரும் ஜெபிக்கும்படியா உம்முடைய சமூகத்தில் வந்து நான் ஜெபிக்கிறேன். கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள்ளும், உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள்ளும். இந்த வியாதியில் யாரெல்லாம் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட மக்கள் ஆண்டவரே பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக. உம்முடைய அன்பு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஜெபத்தையெல்லாம் கேட்டு கர்த்தர் அற்புதத்தை செய்ய போகிறதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம் ஆண்டவரே. ஒரு விஷயம் கூட ஊழியர்களை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கடந்த நாட்களிலே எத்தனையோ ஊழியர்கள் இந்த கொரோனாவிலே மரித்து போய்விட்டார்கள் அப்பா. ஆண்டவரே, ஊழியர்களுடைய குடும்பங்களை பாதுகாத்துக்கொள்ள அவர்கள் விட்டு சென்ற சபையை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. ஜனங்கள் அங்குமிகும் சிதறி போய்விடாதபடிக்கு ஆண்டவரே அந்த சபைகளை நீர் கட்டி எழுப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சத்துரு பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொண்டு விடாதபடி தேவன் பாதுகாத்துக் கொள்வீராக. யாரெல்லாம் சுகவீனமாய் ஊழியக்காரர்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்காக நாங்கள் போராடி மன்றாடி ஜெபிக்கிறோம். அவர்களை சுகப்படுத்துவீராக. தேவ கரம் வெளிப்படட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். தொடர்ந்து தேசத்துக்காக நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். விசுவாசிகள், நீங்கள் ஃபோன் மூலமாய் செய்கிற அந்த ஜெபம் தொடர்ந்து நல்ல ஆழமாக அர்ப்பணிப்போடு கண்ணீரோடு நீங்கள் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இப்பொழுதும் ஒரு பாடலை நாம் கேட்கும் பொழுது முடிந்தவர்கள் நீங்கள் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தலாம். ஆமென்.
செல்லுவீங்க. நான் அவளோட காத்திருக்கேன்பா, எப்போ என்ன கூட்டி செல்லுவீங்க. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த நாளிலேயும் யோசுவாவின் புத்தகம் 11ஆம் அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் ஒரே நேரத்தில் பல பிரச்சனைகள் வருகிறது. தாங்க முடியாத பிரச்சனைகள், தவிர்க்க முடியாத பிரச்சனைகள், மேற்கொள்ள முடியாத பிரச்சனைகள் என்று பல பிரச்சனைகள் ஒன்று மாறி ஒன்று வரும்பொழுது நாம் என்ன சொல்கிறோம் தெரியுமா? ஆண்டவரே, ஒவ்வொரு பிரச்சனையாக வந்தால் நான் சமாளிச்சிருவேன், ஒன்று போகிறதுக்குள்ளே இன்னொன்று வருது, இப்படி ஒன்று மாதிரி ஒன்று என் வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருக்கு, எதனால் இப்படி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நம்முடைய சென்னை பட்டணத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 2015ஆம் வருஷத்துலேருந்து இந்த 5 வருஷமாக ஏதாவது ஒன்று கஜா புயல், வரதா புயல், அது இதுன்னு சொல்லி ஒவ்வொரு வருஷமும் வந்துக்கிட்டே இருக்குது. நம்மளால் தாங்க முடியல. வாழ்க்கையிலும் அப்படி தான். கொஞ்சம் கூட இடைவிடாமல் பல போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரலாம். இல்லாட்டா ஒன்று மாதிரி ஒன்று வர்றதுங்கிறத விட ஒரே நேரத்தில் பல பிரச்சனைகள் வரும். சில ஆஃபீஸில் வேலை பார்க்கும் போதில் பாருங்கள், அந்த மேலே இருக்க அதிகாரி ஒரு வேலையை கொண்டு வந்து கொடுப்பாரு. அப்புறம் இன்னொருத்தர் பக்கத்தில் இருக்கவர், சார் இந்த வேலையை நீங்கள் சேர்த்து செஞ்சுருங்க சார்னு அவரும் கொடுத்துட்டு போவார். அதை விட மேலதிகாரி கொடுப்பாரு. ஒரே டைமில் ப்ரெஷர் அதிகமாகும். அப்போ தலையை பிச்சுக்கிட்டு நம்ம ஓடு கத்தணும் போல் இருக்கும். ஒரே டைமில் இவ்வளவு ஒர்க்கு பேடன் எனக்கு கொடுக்குறாங்களே, நான் என்ன செய்யுதுன்னு சொல்லி. அதே போல் ஒரு சூழ்நிலை தான் இந்த யோசுவா 11ஆம் அதிகாரத்தில். யோசுவா 11ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை உள்ள வசனங்களை இப்போ நம்ம வாசிக்க கேட்போம்.
ஆத்சூரின் ராஜாவாகிய யாபின் அதை கேள்விப்பட்ட போது அவன் மாதோனின் ராஜாவாகிய யோபாவிடத்திற்கும் சிம்ரோனின் ராஜாவிடத்திற்கும் அக்சாபின் ராஜாவிடத்திற்கும் வடக்கே இருக்கிற மலைகளிலும் பின்னரோத்துக்கு தெற்கே இருக்கிற நாட்டுப்புறத்திலும் சமபூமியிலும் மேற்கு எல்லையாகிய தோரிலும் இருக்கிற ராஜாக்களிடத்திற்கும் கிழக்கேயும் மேற்கேயும் இருக்கிற கானானியர் இடத்திற்கும் மலைகளில் இருக்கிற எம்மோரியர் ஏத்தியர் பெரிசியர் எபூசியர் இடத்திற்கும் எர்மோன் மலையின் அடியிலே மிஸ்பா சீமையில் இருக்கிற ஏவியர் இடத்திற்கும் ஆள் அனுப்பினான். அவர்கள் கடற்கரை மணலை போல் ஏராளமான திரண்ட ஜனமாகிய தங்களுடைய எல்லா சேனைகளோடும் மகா ஏராளமான குதிரைகளோடும் ரதங்களோடும் கூட புறப்பட்டார்கள். பாருங்க, ஒரே நேரத்தில் எத்தனை ராஜாக்கள் பாருங்க. ஏராளமான ராஜாக்களை ஒருவன் கூட்டி கொண்டு வருகிறான். இதுக்கெல்லாம் தலைவன் யாருன்னா ஆத்சோரின் ராஜா. இந்த ஆத்சோரின் ராஜா எப்படியாவது யோசுவாவை மேற்கொள்ளணும். ஏன்னா யோசுவா பல ராஜாக்களை ஜெயிச்சு வந்துக்கிட்டே இருக்கான். ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்த பூமியை சுதந்திரித்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட நேரத்தில் இவங்களை இதுக்கு மேலே விடக்கூடாது, இதுக்கு மேலே விட்டால் நமக்கு ஆபத்து, நம்ம இருக்க முடியாதுன்னு செஞ்சு தனியாக எதிர்க்க முடியாதனால பலரையும் கூட்டி சேர்த்து கூட்டு வரான். நம்முடைய வாழ்க்கையில் அதாங்க நடக்குது. சில நேரத்தில் நம்ம வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுறவங்க பலரையும் அவங்க கூட சேர்த்துக்கிட்டு நமக்கு விரோதமாக வருவாங்க. அந்த மாதிரி நேரத்தில் தான் நம்முடைய மனசு ரொம்ப வலிக்கும். ஏன் எல்லாரும் ஒன்றா வர்றாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனையை கொண்டு வர்றாங்களே என்று யோசிப்போம். இங்கே யோசுவாவுக்கு இதுதான் நடந்தது. பார்த்தீங்கன்னா ஆத்சோரின் ராஜாவாகிய யாபின் அதை கேள்விப்பட்ட போதுன்னு 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். எதை கேள்விப்பட்ட போது? இப்போ 10ஆம் அதிகாரத்தில் 10ஆம் அதிகாரம் 41, 42, 43 வசனத்தை வாசிக்கலாம். காதேஸ் பர்னேயா துவக்கி காத்சா மட்டும் இருக்கிறதையும் கிபியோன் மட்டும் இருக்கிற கோசேன் தேசம் அனைத்தையும் அழித்தான். அந்த ராஜாக்கள் எல்லாரையும் அவர்கள் தேசத்தையும் யோசுவா ஒருமிக்க பிடித்தான். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். பின்பு யோசுவா இஸ்ரவேல் அனைத்தோடும் கூட கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு திரும்பினான். நிறைய ராஜாக்களை ஒருமிக்க ஜெயிச்சான்னு போட்டோம். காரணம், கர்த்தர் கூட இருந்தார். நம்முடைய வாழ்க்கையில் வருகிற வெற்றி தான் அநேகருக்கு பொறாமையாக இருக்குது. இவன் ஜெயித்த ஜெயத்தை பார்க்கும்போது இனியும் இவனை ஜெயிக்க விடக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் நம்ம கூட இருந்து பல வெற்றிகளை கொடுக்குறார், பல முன்னேற்றங்களை கொடுக்குறார், பல ஆசீர்வாதங்களை கொடுக்குறார். ஆனால் இதை பார்த்து பொறாமப்படுற ஜனங்கள் தொடர்ந்து நாம் இதே போல் முன்னேறிவிடக்கூடாது என்பதற்காக நமக்கு விரோதமாக குழுவாக கூட்டமாக அவர்கள் ஏராளமாக புறப்பட்டு வருகிறார்கள். யோசுவாவுக்கு எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஆண்டவர் ஒவ்வொரு ராஜாவாக இவன் கையில் கொடுத்து 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 ஒருமிக்க பிடித்து கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் கூட இருந்து ஜெயம் கொடுத்ததுனால, வெற்றியை கொடுத்ததுனால அவனும் ஜெயிச்சுக்கிட்டே வர்றான். இப்போ இதெல்லாம் கேள்விப்பட்ட போது புரியுதா உங்களுக்கு? என்ன கேள்விப்படுறான்? யோசுவா எல்லாரையும் ஜெயிக்கிறான். யாரு கூட சண்டை போட்டாலும் அவனை ஜெயிக்கிறான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும். யோசேப்போடு கூட தேவன் இருந்தார் இல்லையா? யோசேப்போடு கூட தேவன் இருந்தபோது அவன் செய்த எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். யாக்கோபோடு கூட கர்த்தர் இருந்தார். மாமனாருடைய ஆடுகளை மேய்க்கும் போது அவன் செய்த எல்லா காரியத்திலும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அதனால தான் மாமனார் சொல்கிறாரு, நீ வர்றதுக்கு முன்னாடி எனக்கு இருந்தது கொஞ்சம், நீ வந்ததுக்கு பின்னாடி எனக்கு இருக்கிறது அதிகம்னு சொல்லி. நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்கன்னா உங்கள் நிமித்தம் அந்த கம்பெனி ஆசீர்வதிக்கப்படணும், உங்கள் நிமித்தம் அந்த ஆஃபீஸ் ஆசீர்வதிக்கப்படணும், உங்கள் நிமித்தம் அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படணும், உங்கள் நிமித்தம் உங்களுடைய அலுவலகம் ஆசீர்வதிக்கப்படணும். அதான் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறதுக்கு அடையாளம். சிலர் தொட்டதெல்லாம் பொண்ணாகும், எதை தொட்டாலும் உடச்சி போடுவாங்க, எதை தொட்டாலும் விளங்காது. காரணம் என்னன்னா கர்த்தர் கூட இல்லைன்னு அர்த்தம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, யோசுவாவோடு கூட கர்த்தர் இருந்தபடினால் அவன் போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனோடு கூட சேர்ந்து யுத்தம் பண்ணினார். இதை கேள்விப்பட்ட போது தனியாக எதிர்க்க முடியாத ஒரு கூட்டமாக கூடணும். இன்றைக்கி தேசத்தில் உள்ள ராஜாக்களாக இருந்தாலும் சரி, மத தலைவர்களாக இருந்தாலும் சரி, நம்மோடு தனியாக ஜெயிக்க முடியாது என்பதற்காக கூட்டு சேர்ந்து கொள்ளுகிறார்கள். பல பிராதுகளை நம்மேல் சுமத்துகிறார்கள். ஆனாலும் தேவன் எதை பிடிக்க வேண்டுமோ அதை பிடித்தே தீர்வார். நம்முடைய தேசத்தில் எத்தனை ஜனங்களை ரட்சிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நினைத்திருக்கிறாரோ அத்தனை ஜனங்களை அவர் ரட்சித்தே தீர்வார். அதை தடுக்க யாராலும் முடியாது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை பார்த்தபோது என்ன நடந்தது பாருங்க. 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இந்த ராஜாக்கள் எல்லாரும் கூடி இஸ்ரவேலோட யுத்தம் பண்ண வந்து மேரோம் என்கிற ஏரி அண்டையிலே ஏகமாய் பாளையம் இறங்கினார்கள். இது யோசுவாவுக்கு தெரிய வருது.
இவ்வளவு ராஜாக்கள் அங்கே இருந்து வந்திருக்காங்க, இத்தனை பேரை நம்ம எப்படி ஜெயிக்க போகிறோன்னு சொல்லி அவனுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பயம் வந்து கொண்டே இருக்கிறது. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் அப்படி தான். ஏன்னா வெளியே நம்ம சிரிச்சுக்கிட்டு இருப்போம், ஆனால் பல காரியங்களை பார்த்து உள்ளுக்குள்ளே நம்ம பயந்துக்கிட்டு இருப்போம். ஒருவேளை இதை பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் உங்கள் பயத்தை வெளியே சொல்லாமல், வெளியே சொன்னால் அடுத்தவங்களும் புருஷனும் சேர்ந்து பயப்பட்டுருவாரே, இல்லாட்டி மனைவியும் சேர்ந்து பயப்பட்டுருவாங்களே, பிள்ளைகளும் சேர்ந்து பயப்பட்டுருவாங்களேன்னு சொல்லி எத்தனையோ காரியங்களை நீங்கள் வெளியே சொல்லாமல் உள்ளுக்குள்ளே வைத்து பயந்து கொண்டிருக்கிறீர்கள். தேவனுக்கு உங்களுடைய பய உணர்வு முதல் கொண்டு தெரியும். நீங்கள் என்ன காரியத்துக்காக பயப்படுகிறீர்கள் என்பதை என் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். பாருங்கள், 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, அவர்களுக்கு பயப்படாயாக. போதும், கொஞ்சம் கொஞ்சமாக வாசிப்போம். இதிலிருந்து இந்த அதிகாரம் முழுசு நம்ம கொஞ்சம் வாசிக்க போகிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக வாசிக்க போகிறோம். இந்த யோசுவா ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே இதுவரைக்கும் எனக்கு ஜெயம் கொடுத்தீங்க, நல்லது, ஆனால் இப்போ இவ்வளவு ஜனங்கள் வந்திருக்காங்களே, இந்த ஜனங்களை நான் எப்படி மேற்கொள்ள போகிறேன்னு ஆண்டவர்கிட்ட போய் அழலை. ஆனால் அவனுடைய உள்ளத்தில் கொஞ்சம் பயம் இருந்துச்சு. ஆண்டவர் உள் உணர்வுகளை அறிந்திருக்கிற தெய்வம். நீங்களும் நானும் உள்ளுக்குள்ளே அழும்போதும் ஆறுதல் தர்றார். உள்ளுக்குள்ளே மனசில் குழம்பிக்கிட்டு இருக்கும்போதும் அவருடைய வார்த்தையின் மூலமாக, அவருடைய பிரசன்னத்தின் மூலமாக நம்மோடு கூட இடைப்பட்டு நம்முடைய பயத்தை எல்லாம் மாற்றுறார். பாருங்கள், ஒரு மெசேஜ் கேட்டிருக்க மாட்டோம், இல்லாட்டா டிவி முன்னாடியோ சர்ச்சில் போயோ ஒரு வசனம் கேட்டிருக்க மாட்டோம். நம்ம அமைதியாக இருக்கும்போது ஏதோ ஒரு பாட்டில் வரக்கூடிய ஒரு வரி, ஒரு வசனம் நம்முடைய வாழ்க்கையில் உள்ளே இருக்க அத்தனை பயங்களையும் தூக்கி போட்டுரும். ஏன்னா அந்த பாட்டு மூலமாக ஆண்டவர் செஞ்சிருப்பார், நம்ம கூட பேசியிருப்பார். அந்த நாட்களில் யோசுவா யுத்தத்துக்கு நிற்கிற நாட்களில் அவன் போய் டிவியில் மெசேஜ் கேட்கவும் முடியாது. அந்த நாட்களில் டிவியும் கிடையாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவன் என்ன நினைத்திருப்பான்? உள்ளுக்குள்ளே இருக்கிற பயத்தை யார்கிட்ட போய் சொல்கிறது? யோசிச்சு பாருங்கள். இப்போ யோசுவா பயத்தை வெளியே சொல்கிறது தப்பு கிடையாது, ஆனால் இவன் தான் தலைவன். இவனே பயத்தை வெளியே காட்டி விட்டானால் மற்ற ஜனங்கள் என்ன செய்வார்கள்? அவனுக்குள்ளே இருக்கிற அந்த பயத்தை அவன் வெளியே சொல்லலை. ஏன்னா வெளியே சொன்னால் அநேகர் எல்லாரும் சேர்ந்து பயந்துருவாங்க. அதனால் உள்ளுக்குள்ளேயே வச்சுருக்கான். சில நேரத்தில் குடும்பத்தில் இருக்க சில இதை சொன்னால் எல்லாரும் பயந்துருவாங்களே, எப்படி சொல்கிறது அப்படின்னு சில மரண செய்திகள், சிலர் வியாதியாக இருக்கிற செய்திகள், இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாரும் பதறி போவாங்களேன்னு சொல்லி உள்ளுக்குள்ளேயே வச்சுருப்பாங்க. இந்த யோசுவாவும் தனக்குள்ளே வைத்துக்கொண்டு இந்த பயத்தோடு இருக்கான். ஆனால் யோசுவாவை அழைத்த தெய்வம், யோசுவாவை அபிஷேகம் பண்ணின தெய்வம் யோசுவாவுடைய உள் உணர்வுகளை, அந்த பய உணர்வுகளை அறிந்திருக்கிறார். அதனால தான் அவரே தானாக வந்து சொல்கிறாரு, கர்த்தர் யோசுவாவை நோக்கி அவர்களுக்கு பயப்படாயாக. ஒரு மனுஷன் பயந்தா தான் அவனை பார்த்து பயப்படாதுன்னு சொல்லணும். பயம் இல்லாமல் தைரியமாக இருக்கவனை பார்த்து பயப்படாதுன்னு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. இந்த இடத்துல பாருங்கள், ஆண்டவர் யோசுவாவை பார்த்து பயப்படாதுங்கிற இதே அனுபவம் தான் பவுலுக்கும் வந்துச்சு. பவுல் பல நேரங்களில் ஒரு பயமான சூழ்நிலையில் போகும்பொழுது ஆண்டவர் நேரடியாக வந்து சொல்கிறாரு, பவுலே பயப்படாத, நீ பயப்படாமல் பேசு, இந்த பட்டணத்தில் எனக்கு நிறைய ஜனங்கள் உண்டுன்னு சொல்கிறார். கப்பல் சேதத்தில் செத்துருவோமோங்கிற சூழ்நிலை வரும்பொழுது அப்போவும் வந்து சொல்கிறார், பவுலே பயப்படாத, இந்த யாத்திரையில் உனக்கு எந்த விதமான பிராண சேதமும் வராதுன்னு சொல்கிறார். நீங்கள் எந்த அளவுக்கு ஆண்டவரோட க்ளோஸாக இருக்கீங்களோ, நீங்கள் இருக்கிற சூழ்நிலை ஜெபிக்க முடியாத சூழ்நிலையாக இருக்கலாம். வார்த்தையில் நீங்கள் ஆண்டவர்கிட்ட போய் வார்த்தைகளில் ஜெபத்தை சொல்லி ஜெபிக்க முடியாத அளவுக்கு உங்கள் துக்கம் தொண்டையை அடைச்சிருக்கலாம், அல்லது பயம் பீடித்து இருக்கலாம். ஆனால் நீங்கள் தேவனோடு நடக்கிற அனுபவம் இருக்குமானால் நீங்கள் கூப்பிடாமலே வந்து உங்கள் பயத்தை உங்களை விட்டு மாற்றுகிற தேவன் என் இயேசு. இதை பார்த்து கொண்டிருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில் இதை போல் பல பயத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்போ இருக்கிற பயம் என்ன தெரியுமா? என்னுடைய நண்பர் ஒருவர், கர்த்தர் ஸ்தோத்திரம், எல்லா பக்கத்தில் முன்ன பின்ன எல்லா வீட்லேயும் வந்துருச்சு பாஸ்டர் இந்த கொரோனா. காய்கறி கடை வாங்க போனால் காய்கறி வாங்க போனால் காய்கறி கடைக்காரனுக்கும் வந்திருக்கு, மளிகை கடைக்கு போனால் மளிகை கடைக்காரனுக்கு வந்திருக்கு, சுற்றி நான் எந்த கடையில் போய் என்ன பொருள் வாங்குறேனோ அத்தனை பேருக்கு வந்திருக்கு பாஸ்டர். நான் என்ன செய்கிறதுனே தெரியல. இன்றைக்கி அவர் ஊருக்கே போய் சேர்ந்துட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, மத்தியானத்தில் என்னுடைய இந்த மெசேஜ் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுதே எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. என்னுடைய அசிஸ்டண்ட் பிரான்ச்சினுடைய ஊழியக்காரர், பாஸ்டர் எல்லாம் இந்த தெருவில் அத்தனை பேருக்கு வந்திருக்கு, நாங்கள் வீட்டுக்குள்ளேயே பயத்தோடு இருக்கிறோம் அப்படின்னார். யோசிச்சு பாருங்கள், இப்படிப்பட்ட பயங்கள், வியாதி தாக்கி விடுமோ, கொரோனா வந்து விடுமோ என்கிற பயம், இப்படி பல பயத்தில் நாம் இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் அவைகளுக்கு பயப்பட வேண்டாம். யோசுவாவை பார்த்து அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் என்று சொன்ன தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார், அவைகளுக்கு பயப்பட வேண்டாம். டாக்டருடைய ரிப்போர்ட் எப்படி வந்தாலும் பயப்பட வேண்டாம். எல்லாத்துக்கும் ஆண்டவர் இருக்கிறார் என்கிற உணர்வு வர வேண்டும். 6ஆம் வசனத்தில் மீதமுள்ள பகுதியை வாசிங்க.
நாளை இந்நேரத்திலே நான் அவர்களை எல்லாம் இஸ்ரவேலுக்கு முன்பாக வெட்டுண்டவர்களாக ஒப்பு கொடுப்பேன். நாளை இந்நேரத்தில், இன்னைக்கு பயம் இருக்குது, நாளைன்னு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறாருன்னா, நமக்கு வர்ற எல்லா ப்ராப்ளத்தையும் நம்மளை விட்டு மாற்றுறதுக்கு ஆண்டவர் ஒரு டைம் வச்சுருக்கார். இன்றைக்கி பயம் இருக்குது, ஆனால் நாளைக்கு செய்வேன்னு சொல்கிறார். நம்ம வாழ்க்கையில் என்ன தெரியுமா குழப்பம்? ஆண்டவரே இன்றைக்கி செய்யாமல் அப்புறம் செஞ்சு என்ன பிரயோஜனம்? ஆண்டவரே இன்றைக்கி எனக்கு போராட்டம் இருக்குது, இன்றைக்கி எனக்கு தேவை இருக்குது, இன்றைக்கி பிரச்சனை இருக்குது, இந்த நேரத்தில் நீங்கள் எனக்கு உதவி செய்யணுமே, இதை விட்டுட்டு அப்புறம் செஞ்சால் என்ன அர்த்தம்? நாளைக்கு செய்வேன்னு சொன்னார்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நாளைக்கு வரைக்கும் நம்ம பார்க்குற பிரச்சனை நம்மளை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு அர்த்தம். நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? ஐயோ நாளைக்கு வரைக்கும் என்னால் தாங்க முடியாது, இல்லாட்டா அடுத்த வாரம் வரைக்கும் என்னால் தாங்க முடியாது, இன்றைக்கே இதை செஞ்சு முடிக்கணும், இன்றைக்கே எனக்கு ஆண்டவர் இதை கொடுத்தாகணும்னு நினைக்கிறோம். நோ 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 நோ. ஒரு ப்ராப்ளம்னு இருந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளத்தை மாற்றுறதுக்கு தேவன் ஒரு டைம் வச்சுருக்கார். அப்போ யோசுவாவுக்கு ஆண்டவர் கொடுத்த டைம் நாளைக்கு. கேட்டிங்களா? மோசேக்கு ஆண்டவர் கொடுத்தாரு, இன்றைக்கு என்னுடைய அற்புதத்தை பார்ப்பீர்கள் என்று சொன்னார். உங்கள் கூட படிக்கிறவங்க, உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க, உங்கள் பக்கத்தில் குடியிருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஆண்டவர் அற்புதம் செஞ்சுருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி செய்கிறீங்களா ஆண்டவரை, எனக்கு செய்யலை, கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நாளை என்கிற ஒரு நாளை கர்த்தர் வைத்திருக்கிறார். மோசேக்கு இன்றைக்கி, உங்களுக்கு நாளைக்கு. ஸ்தோத்திரம். ஒருவேளை இன்றைக்கி ஏன் தெரியுமா அவங்களுக்கு கொடுக்குறாரு? அவங்களுடைய விசுவாசம் ரொம்ப குறைவாக இருக்கும். நாளைக்கு வரைக்கும் அவங்க காத்திருக்க மாட்டாங்க. நாளைக்கு வரைக்கும் இருந்தால் விசுவாசத்தை விட்டுருவாங்க. அதனால் சில ஆட்களுக்கு இன்றைக்கே கொடுக்கணும். ஒரு ஆளுக்கு உடனடியாக பதில் கொடுக்குறாருன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பதில் கொடுக்காட்ட ஆண்டவரை விட்டே போயிடுவான். அதனால தான் சரி போய் தொலைதுன்னு ஆண்டவர் கொடுக்குறாரு. உங்களுக்கு லேட்டாக கொடுக்குறாருன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? நீங்கள் அவரை விட்டு போக மாட்டீங்க, அவரை புரிஞ்சிருக்கீங்க, அவருக்கு காத்திருப்பீங்க, ஆண்டவர் அது வரைக்கும் பாதுகாப்பாருங்கிற விசுவாசத்தோடு இருக்கீங்க. அதனால தான் உங்களுக்கு நாளை என்று சொல்கிறார். பாருங்கள், ஏராளமான ராஜாக்கள் அவர்களுக்கு பயமுறுத்தக்கூடிய அளவில் இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இன்றைக்கி பயம், ஆனால் ஆண்டவர் என்ன சொல்வார்? நாளைக்கு உனக்கு வெற்றி. ஸோ கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற நேரத்தை முதலாவது விசுவாசிக்க வேண்டும். கண்டிப்பாக ஆண்டவர் உதவி செய்வார். அதற்கென்று ஒரு நேரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். தொடர்ந்து வாசிக்கலாம். நீ அவர்கள் குதிரைகளின் குதிகால் நரம்புகளை அறுத்து அவர்கள் ரதங்களை அக்கினியால் சுட்டெரிக்க கடவா என்றார். இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு மெத்தடை ஆண்டவர் யாருக்கும் சொல்லிக் கொடுக்கல. ஸோ சொல்கிறார், நாளைக்கு நீங்கள் என்ன செய்வீங்க? அவர்களை எல்லாம் மூக்க முன்பாக வெட்டுண்டவர்களாக ஒப்பு கொடுப்பேன். அப்போ என்ன அர்த்தம்? நீ யுத்தம் பண்ணுறது யுத்தம் பண்ணு, ஆனால் ஜெயத்தை கொடுக்கறது நான் தான்ப்பா. எத்தனை பேர் வந்தாலும் பரவாயில்ல, நான் தான் ஜெயத்தை கொடுக்க போகிறேன், நான் தான் ஒப்பு கொடுக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி ஒப்பு கொடுத்தான்னா நாளைக்கு ஒப்பு கொடுத்தான்னா ஜெயத்தை கொடுக்குறவர் கர்த்தர் தானே. இப்போ யோசுவாவை பார்த்து ஏன் பயப்படாதுன்னு சொன்னார்னா, உனக்கு வெற்றி பெறுவதற்கு ஒரு டைம் இருக்குது, வெற்றி பெறுவதற்கு ஒரு மெத்தட் இருக்குது. எல்லாரும் ஒவ்வொரு விதங்களில் ஜெயிப்பாங்க. ஆண்டவர் பாருங்கள், ஒரு புதுசாக யுத்தத்தினுடைய யுக்தியை கர்த்தர் கற்றுக் கொடுக்குறார். நம்ம ஆண்டவர் சேனைகளின் கர்த்தர். கேட்டிங்களா? யுத்தத்தில் வல்லவர். அப்படி தான் யாத்ராம 15ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம், அவர் யுத்தத்தில் வல்லவர் என்று சொல்லி. எனவே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மெத்தடை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு ஊழியக்காரரை போல் என்ன பயன்படுத்த மாட்டார், என்ன போல் இன்னொருத்தரை பயன்படுத்த மாட்டார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழியை வைத்திருக்கிறார், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மெத்தடை வைத்திருக்கிறார், ஒவ்வொரு ஊழியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து அவங்கள போல் எனக்கு தாங்க ஆண்டவரின்னு கேட்காதீங்க, அவங்கள போல் எனக்கு செய்யுங்க ஆண்டவரின்னு கேட்காதீங்க. ஆண்டவரை எனக்கு என்ன செய்ய போகிறீங்களோ அதை செய்யுங்கன்னு கேளுங்க. இந்த செய்தியில் நிறைய கருத்துக்களை நான் உங்களோட பரிமாறிக்கொண்டே இருக்கிறேன். இன்றைக்கே செய்யுங்கன்னு கேட்காதீங்க, உங்களுடைய நேரத்தில் செய்யுங்கன்னு கேளுங்க. ரெண்டாவது, அடுத்தவங்கள போல் செய்யுங்கன்னு கேட்காதீங்க, எனக்கு எப்படி செய்ய போகிறீங்களோ அப்படி செய்யுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. இந்த மனப்பக்குவத்துக்கு வந்துட்டிங்கன்னா வீணான டென்ஷன் உங்களுக்கு வராது. அடுத்தவங்கள பார்த்து பொறாமப்பட மாட்டீங்க, அடுத்தவங்களோட ஒப்பிட்டு உங்களையே நீங்கள் குழப்பிக்கிற மாட்டீங்க, ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருப்பீங்க. ஏன் தெரியுமா? எனக்குன்னு ஒரு மெத்தடை கர்த்தர் வைத்திருக்கிறார், எனக்குன்னு ஒரு வழியை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த வழியில் நான் போய்கிட்டே இருக்கணும். நான் எப்பொழுதும் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும்போது, ஆண்டவரே எந்த பயமும் இல்லாமல், கவலையும் இல்லாமல், எந்த கஷ்டமும் இல்லாமல் நீங்கள் சொல்கிற வேலையை மட்டும் செஞ்சுக்கிட்டு என் வழியில் நான் சரியாக போய்கிட்டே இருந்தால் போதும். யார் எப்படி வேணாலும் உயரட்டும், யார் எப்படி வேணாலும் மேலே போட்டோம், ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் நான் சோர்ந்து போகக்கூடாது, நான் ஃபெயில் ஆகிடக்கூடாது. அதான் இதே போல் நீங்கள் செய்ய வேண்டும். ஒப்பு கொடுப்பேன். அவர்களுடைய குதிரைகளின் குதிகால் நரம்புகளை அறுத்து அவர்கள் ரதங்களை அக்கினியால் சுட்டெரிக்க கடவா என்றார். 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோசுவாவும் அவனோட கூட யுத்த ஜனங்கள் அனைவரும் திடீரென்று மேரோம் ஏரியண்டையில் இருக்கிற அவர்களிடத்தில் வந்து அவர்கள் மேல் விழுந்தார்கள். இப்போ ஆண்டவர் நாளைக்குன்னு சொன்ன உடனே இப்போ என்ன நடக்குது? யோசுவாவும் அவனோடு கூட யுத்த ஜனங்கள் அனைவரும்
திடீரென்று. ஸோ இது உடனே செஞ்சாங்களா இல்லை அடுத்த நாள் செஞ்சாங்களா இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஏன்னா வேதத்தில் ஒரு வசனத்துக்கும் அடுத்த வசனத்துக்கும் ஆயிரக்கணக்கான வருஷங்களும் இருந்திருக்கு, வாரக்கணக்காகவும் இருந்திருக்கு, வருஷக்கணக்காகவும் இருந்திருக்கு. அப்போ ஆண்டவர் சொன்ன காரியத்தை நம்ம செய்யும்போது ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும். அதான் அதனுடைய அர்த்தம். சோம்பலாக செய்யக்கூடாது. ஐயோ இவங்களுக்கெல்லாம் நான் எப்படி ஜெயிக்க போகிறேனோ, இத்தனை பேர் வந்திருக்காங்களேன்னு சோம்பேறித்தனமாவோ பயந்துக்கிட்டு இருக்கக்கூடாது. கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யின்னு சொன்னார்னா ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும், சுறுசுறுப்பாக செய்யணும். இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் சோர்ந்து போய் செய்கிறாங்க. ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே 10 நிமிஷத்தில் முடிக்க வேண்டிய வேலையை 10 மணி நேரமாக செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இழுத்து 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 திடீரென்று. அதனால் அந்த வசனத்துடைய அர்த்தத்தை நீங்கள் பார்க்கணும். திடீரென்று அனைவரும் பாருங்கள். இப்போ அனைவருங்கிற வார்த்தையை நீங்கள் உங்கள் பைபிளில் ரவுண்ட் பண்ணீங்க தெரியுமா? யோசுவாவுக்கு சொன்ன அந்த வார்த்தையை அத்தனை பேர் விசுவாசாங்க. அவன் எந்த அளவுக்கு தேவனோட நடக்கிறான் பாருங்கள். அப்போ அவன் சொன்ன வார்த்தையை அவ்வளவு சோல்ஜர்ஸும் விசுவாசங்கன்னா தான் அவன் சொன்னதை செய்ய முடியும். உங்களுடைய விசுவாசம் உங்கள் குடும்பத்தார் அனைவரும் கேட்கக்கூடிய அளவில் இருக்கணும். உங்கள் ஊழியக்காரர்கள் பார்த்து கொண்டு இருப்பீங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க உங்கள் விசுவாசத்தை பார்க்கணும். ஆண்டவர் இவருக்கு ஏதாவது சொல்லியிருந்தால் கண்டிப்பாக நடக்கும், நம்ம போவோம், அப்படி தான் வரணும். எனவே உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் ஒன்றை தெரிஞ்சுக்கிறணும். ஆண்டவர் நமக்கு யாரை தலைவர்களாக கொடுத்துருக்காங்களோ அவங்க ஒரு காரியத்தை செய்கிறாங்கன்னா கர்த்தர் அவர்களோடு தனிப்பட்ட முறையில் ஏதோ இடைப்பட்டிருக்கிறார், நம்ம குழப்பிடக்கூடாது, சேர்ந்து போவோம் என்று சொல்லி என்ன செய்ய வேண்டும்? நாம் வர வேண்டும். இந்த கூட இருந்த ஜனங்கள்லாம் சந்தேகப்படலை, கேள்வி கேட்கல. யோசுவா உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? இவ்வளவு ஜனங்கள் இருக்காங்களே, நம்ம ஏற்கனவே எடுத்த ஜெயமெல்லாம் உண்மைதான், ஆனால் கொஞ்சம் ஜனங்கள், சின்ன சின்ன ராஜாக்கள், ஆனால் இவ்வளவு ராஜாக்களை எப்படி ஜெயிக்க போகிற? கொஞ்சம் கூட யோசிப்பாருப்பா. அப்படியெல்லாம் குழப்பலை. அன்பானவர்களே, உங்கள் குடும்பத்தில், உங்கள் வேலை ஸ்தலத்தில், உங்கள் ஊழியத்தில் யாருக்காவது இனம் புரியாத விசுவாசத்தை கர்த்தர் கொடுத்திருப்பார் என்றால் அந்த விசுவாசத்தை நம்புங்கள், அவர்களோடு இணைந்து செயல்படுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில நேரங்களில் விசுவாசிகளே தளர்ந்து போவாங்க. பாஸ்டர் ஒரு ஊழியத்தை கொடுக்கலாம், பாஸ்டமாக ஒரு ஊழியத்தை கொடுக்கலாம், தைரியமாக செய்யுங்கன்னு சொல்லலாம், எங்களுக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம் இருக்கலாம். அந்த விசுவாசத்தை புரிஞ்சுக்கிறாத நீங்கள் புலம்பிடக்கூடாது, கேள்வி கேட்டக்கூடாது. அந்த விசுவாசத்தோடு இணைந்து வரணும். அப்போ தான் ஆண்டவர் சொன்னபடி வெற்றி நமக்கு கிடைக்கும். அதான் ஒரு மனம் என்பது. நமக்கு புரியுதோ புரியலையோ சொன்னதை செய்யணும். சொல்லும் பொழுது எனக்கு இன்னொரு ஞாபகம் வருது. கிதியோனை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவர் யுத்தத்துக்கு எப்படி போசினார் தெரியுமா? கையில் ஒரு தீவெட்டியை பிடிக்க சொல்கிறார். கையில் ஒரு தீவெட்டி, அந்த தீவெட்டியை மூடுறதுக்கு ஒரு மண்பானை, கையில் ஒரு எக்காலம். யோசிச்சு பாருங்கள், யுத்தத்துக்கு போகிற மாதிரியா இருக்குது. இதை யோசிக்கும் போது யாரும் தப்பாக நினைக்கக்கூடாது. நம்ம ஊரில் இந்த சாவு ஊர்வலம் போகும் பார்த்தீங்களா? கையில் தீச்சட்டியை பிடிச்சிக்கிட்டு கையில் ஒரு எக்காலம் மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு இந்த சங்கை வச்சுட்டு பூன்னு ஊதிட்டு போவான். ஆண்டவர் யுத்தத்துக்கு போக சொல்லும் போதில் எப்படி போக சொல்கிறாரு பாருங்க. கையில் ஒரு மண் சட்டி எடுத்துக்க, கையில் ஒரு தீவெட்டி எடுத்துக்க, கையில் ஒரு எக்காலத்தை எடுத்துக்க. எதிரிகளை வெட்டுறதுக்கு பட்டயமே அங்கே இல்லை. ஆனால் ஆண்டவர் சொன்னபடி அப்படியே இந்த கிதியோன் செய்தான். ஆண்டவர் சொன்னபடி வெற்றியை கொடுத்தார். அதனால் மெத்தடை பார்க்கக்கூடாது. மெத்தடு கர்த்தர் கொடுத்ததாக இருந்தால், இதுவரை யாருமே செய்யாத ஒன்றா இருந்தாலும் அதை நம்ம விசுவாசிக்கணும். அந்த மேரோம் ஏரி அண்டையிலே அவர்களிடத்தில் வந்து விழுந்தார்கள். இவங்க எங்கே வந்தாங்கன்னு போட்டிருக்கு 5ஆம் வசனம். இந்த ராஜாக்கள் எல்லாரும் கூடி இஸ்ரவேலோட யுத்தம் பண்ண வந்து மேரோம் என்கிற ஏரி அண்டையிலே ஏகமாய் பாளையம் இறங்கினார்கள். அவங்க இருக்கிற இடத்துக்கே போகிறாங்க. நல்லா கவனிங்க. ஒரு பயம் பிடித்த ஒருவன் தன்னிடத்தில் வரும்போது தடுக்கத்தான் பார்ப்பான். எதையினுடைய பாளையத்துக்குள்ளே தைரியமாக போய் சண்டை போட மாட்டான். ஆண்டவர் கொடுத்த ஒரு வார்த்தை எதிரியனுடைய கோட்டைக்குள்ளேயே போய், அதாவது சொல்லுவாங்களே சிங்கத்தை அது கூண்டுக்குள்ளேயே போய் பிடிக்கிறதுன்னு சொல்லி, அந்த மாதிரி குகைக்குள்ளே போய் பிடிக்கிற மாதிரி அந்த எதிரிகள், ஏராளமான எதிரிகள். இப்போ யோசுவாவுக்கு என்ன வந்துருச்சு தெரியுமா? கர்த்தர் சொன்னால் செய்வார். நான் தைரியமாக பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறேன். நம்ம பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண கற்றுக்கொள்ளணும். பிரச்சனைகளுக்கு விலகி ஓடுறது விசுவாச வாழ்க்கையில். எந்த பிரச்சனை வந்தாலும் அதை நம்ம ஃபேஸ் பண்ண கற்றுக்கொள்ளணும். அதில் அழிய மாட்டேங்க. ஏன் தெரியுமா? அந்த பிரச்சனைக்குள்ளே போய் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பேன்னு வாக்கு பண்ணினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். இங்கே அந்த நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? 7ஆம் வசனத்தில் யோசுவாவும் அவனோடு கூட யுத்த ஜனங்கள் அனைவரும் திடீரென்று மேரோம் ஏரி அண்டையில் இருக்க அவர்களிடத்தில் வந்து அவர்கள் மேல் விழுந்தார்கள்னா அவங்களோட யுத்தம் பண்ண போனார்கள். 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் அவர்களை இஸ்ரவேலின் கையில் ஒப்பு கொடுத்தார். அவர்களை முறியடித்து பெரிய சீதோன் மட்டும் மிஸ்ரபோத் மாயும் மட்டும் கிழக்கே இருக்கிற மிஸ்பே பள்ளத்தாக்கு மட்டும் துரத்தி அவர்களில் ஒருவரும் மீதியா இராதபடி அவர்களை வெட்டி போட்டார். நல்ல கவனிங்க. ஆண்டவர் சொன்னபடி நடந்துச்சா நடக்கலையா? ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு 6ஆம் வசனத்தில் சொன்னவர் 8ஆம் வசனத்தில் ஒப்பு கொடுத்தார்.
நம்முடைய ஆண்டவர் எதை சொல்லுகிறாரோ அதை செய்வார். நீங்கள் அவசரப்படக்கூடாது. சொன்ன வார்த்தையின் மேல் விசுவாசம் வைக்க வேண்டும். எசேக்கியா ராஜா ஆண்டவர் மேலே பயங்கர நம்பிக்கை வச்சுருந்தான். அவனை போல ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்ச ஒரு ராஜா யாருமே கிடையாதுன்னு பைபிளில் போட்டிருக்கு. அந்த எசேக்கியா ராஜா சொன்னதை ஜனங்கள் நம்பினார்கள்னு போட்டிருக்கு. சனகரிப்பு பயங்கரமாக கூக்குரலிட்டு சவால் விட்ட போது எசேக்கியா அவனுக்கெல்லாம் நீங்கள் பயப்படாதீங்கன்னு ஜனங்களுக்கு சொல்லி வச்சுருந்தான். எசேக்கியா சொன்ன வார்த்தையின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் தெரியுமா? எசேக்கியா தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருந்தான். அதே போல தான் யோசுவா தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருந்தான். இந்த ஜனங்கள் யோசுவாவின் மேல் நம்பிக்கை வைத்தார்கள். தேவன் சொன்னதை செய்தார். உங்கள் வாழ்க்கையில் எதை சொல்கிறாரோ அதை கண்டிப்பாக செய்வார். சூழ்நிலை எப்படி இருந்துட்டு போகுது? அவர் சூழ்நிலைக்கு அப்பாற்பட்டவர் இல்லையா? காலத்துக்கு அப்பாற்பட்டவர், நேரங்களுக்கு அப்பாற்பட்டவர், சூழ்நிலைக்கு அப்பாற்பட்டவர். எந்த சூழ்நிலையும் அவருக்கு பிரச்சனையே கிடையாது. நீங்கள் நம்பணும். நம்பி போன அவர் பின்னாடி. புரியுது அவங்களுக்கு? எத்தனை பிரச்சனை ஒன்றா வந்தாலும் கவலையே படாதீங்க. இந்த பிரசங்கத்தினுடைய முடிவில் நான் ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவர் ஒப்பு கொடுப்பேன் என்று 6ஆம் வசனத்தில் சொன்னவர் சொன்னபடியே ஒப்பு கொடுத்தார். அதே போல் வெட்டி போட்டார்கள். ஆண்டவர் வெட்டுண்டவர்களாக ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னாரு. இவங்க மேலே போய் விழுந்த உடனே ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார், வெட்டி போட்டார். அவங்களால எழும்பவே முடியல. எதிரிகள் எழும்பவே முடியல. ஏராளமான கூட்டம் இருக்கலாங்க. அவங்கள எழும்ப விடாமல் அழித்து போட தேவன் வல்லவராக இருக்கிறார். நமக்கு விரோதமாய், நம்முடைய ஊழியத்துக்கு விரோதமாய், நம்முடைய சபைக்கு விரோதமாய், நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாய் எது எழும்பி வந்தாலும் சரி, தேவன் உங்களோடு இருந்தா, அவர் சொன்ன வார்த்தையை நீங்கள் விசுவாசிச்சிருந்தா எதுக்கும் நீங்கள் பயப்படணுங்கிற அவசியமே இல்லை. ஸோ தேவன் ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். தேவன் ஒரு மெத்தடை வைத்திருக்கிறார். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தேவன் ஒரு வாக்குத்தத்தம் வைத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் தான் ஒப்பு கொடுப்பேன் என்பது. ஸோ ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கு பின்னாடியும், ஒவ்வொரு வியாதிக்கு பின்னாடியும், ஒவ்வொரு போராட்டத்துக்கு பின்னாடியும் ஒரு வாக்குத்தத்தம் நமக்கு இருக்குது. அந்த வாக்குத்தத்தை நம்ம தான் சுதந்திரிக்கணும். நம்ம பிள்ளைகளாக இருக்கிறதுனால அதை சுதந்திரிக்கிறதுக்கு நமக்கு உரிமை உண்டு. எனவே இன்னொரு காரியத்தை வாசிக்கலாமா? 9ஆம் வசனத்தை வாசிங்க. யோசுவா கர்த்தர் தனக்கு சொன்னபடி அவர்களுக்கு செய்து அவர்கள் குதிரைகளின் குதிகால் நரம்புகளை அறுத்து அவர்கள் ரதங்களை அக்கினியால் சுட்டெரித்தார். ஆண்டவர் எதை சொன்னாரோ அதை செய்தார். ஆண்டவர் எதை செய்ய சொன்னாரோ அதை யோசுவா செய்தார். இந்த குதிரைகள்லாம் ஏராளமான குதிரைகளை பார்க்கும்போது இந்த குதிரைகளை பூரா பிடிச்சிட்டு வந்தால் இவனுக்கு உதவுமா உதவாதா? இப்படி செஞ்சு தான் சவுல் ராஜா மாட்டிக்கிட்டான். கேட்டிங்களா? முதல் தரமான ஆடு மாடுகள் எல்லாம் பிடிச்சிட்டு வந்தான், நமக்கு பின்னாடி உதவுன்ட்டு வந்தான். ஆண்டவர் அழித்து போடுன்னா அழித்து போடணும். உங்கள் வாழ்க்கையில் எதிரியினுடைய பலம், எதிரியினுடைய ஆயுதம், அதை அழிக்க தெரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் எதை அழித்து போட சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரோ அதை அழிக்க வேண்டும். இந்த குதிரைகளுடைய குதிங்கால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். குதிங்கால் நரம்புன்னு என்ன அர்த்தம்? நம்ம காலில் இந்த பாதத்துக்கு மேலே பின்னாடி இருக்கிற அந்த நரம்பு தான் குதிங்கால் நரம்புன்னு சொல்லுவாங்க. இப்போ குதிரையினுடைய குதிங்கால் நரம்பை அறுக்கணும்னா ஒரு மனுஷன் எங்கே இருக்கணும்? கீழே படுத்து கிடக்கணும். குதிரைகள்லாம் வேகமாக வந்து கொண்டு இருக்கிறது. இப்போ குதிரைகளுடைய குதிங்கால் நரம்பை அறுத்து போடுன்னு சொன்னால் ஏராளமான குதிரை, அதாவது ஒரு இந்த மெரினா பீச்சில் குதிரை ஓட்டிகிட்டு வரானே, ஒரு குதிரை தனியாக வர மாதிரி இல்லை, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான குதிரைகள் வேகமாக வரும். யோசுவா கூட இருக்க ஜனங்கள்லாம் கொஞ்சம் ஜனங்கள். இந்த குதிரையினுடைய குதிங்கால் நரம்பு அறுத்து போடுனா இவன் கீழே படுத்துருக்கணும். வர்றவங்க கொண்டுட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? எனக்கு புரியவே இல்லை. இந்த வசனத்தை எப்படி இவங்க வெட்டியிருப்பாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. ஆனாலும் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு யோசுவா தயங்கலை. சில நேரத்தில் ஆண்டவர் சொல்கிற வேலை நமக்கு ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற மாதிரி தெரியும். ஆனால் நீங்கள் அதை செஞ்சீங்கன்னா ஆண்டவர் சொன்னதை கண்டிப்பாக செய்வார். சில நேரத்தில் ஆண்டவர் சொல்கிற காரியத்தை இதெல்லாம் நம்மளால் செய்ய முடியாது, இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது, இதெல்லாம் யார் செய்கிறது அப்படின்ட்டு நமக்கு பிடிக்காத காரியங்கள், நம்மளால் முடியாத காரியங்கள் என்று அநேக காரியங்களை, ஆண்டவர் சொல்கிற காரியங்களை நம்ம வேணான்னு ஒதுக்கிடுறோம். அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் வாழ்க்கையில் ஜெயம் இல்லாமல் இருக்கும். கஷ்ட நஷ்டங்களை பார்க்கக்கூடாது. என்ன கஷ்டம் வந்தாலும் கர்த்தர் சொல்கிற காரியத்தை செய்துதான் ஆக வேண்டும். இந்த குதிங்கால் நரம்பை வெட்டுறதுக்கு எப்படி செயல்பட்டுருவாங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். அந்த யுத்த களத்துக்கு உங்கள் மைண்டை கொண்டு போங்க. எதிரிகளுடைய குதிரைகள் ஏராளம் வருது. அந்த குதிரைகளுடைய குதிங்கால் நரம்பை வெட்டி போடுகிறான். இன்னொரு காரியத்தை நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். வெறும் குதிரை மேலே வந்திருந்தானுங்கன்னா வெட்டுறது கஷ்டம். இவனுக்கு ரதத்தில் வந்ததுனால முன்னாடி குதிரை வரும், பின்னாடி அந்த சக்கரங்கள்லாம் வரும். ஸோ முன்னாடி இருந்து அதை வெட்டி போட்டு இந்த ரதங்களெல்லாம் அக்னியில் சுட்டெரித்து போட்டார்கள். ரதங்களை கூட எடுத்துக்கிறலங்க.
நாளைக்கு உதவும், நமக்கு வேறு யாராவது எதிரிகள் வந்தாங்கன்னா சண்டை போடுறதுக்கு உதவுன்னு சொல்லி அவன் அதை கூட எடுத்துக்கிறல. சுட்டெரித்து போட்டான், அவருடைய ரதங்களை அக்கினியால் சுட்டெரித்து போட்டான். 10ஆம் வசனத்தை வாசிங்க. அக்காலத்திலே யோசுவா திரும்பி ஆத்சோரை பிடித்து அதன் ராஜாவை பட்டயத்தினால் வெட்டி போட்டான். ஆத்சோர் முன்னே அந்த ராஜ்யங்களுக்கெல்லாம் தலைமையான பட்டணமா இருந்தது. நல்ல கவனிங்க, முதல்ல சொன்னேன், இந்த பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணவன் யாரு? ஆத்சோரின் ராஜா. அவன்தான் அநேக கூட்டத்தை கூட்டிட்டு இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தான். நல்ல கவனிங்க, எவன் தலைவனை போல செயல்பட்டானோ கடைசி ஆண்டவர் அவனையும் விட்டு வைக்கல. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவனை போட்டு தள்ளிட்டார் ஆண்டவர். உங்களுக்கு விரோதமாக வர்றவங்க உங்கள் பலத்துக்கு மிஞ்சினவங்களாக இருக்கலாம், கர்த்தர் அவர்களையும் உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். இதை நம்ம நல்லா விசுவாசிக்கணும். அந்த தலைமை பட்டணமாக இருந்த அந்த பட்டணத்தையே கர்த்தர் கையில் ஒப்பு கொடுத்தார். யோசிச்சு பாருங்க, எவன் ஆரம்பித்தானோ அவனையும் கர்த்தர் காலி பண்ணிட்டார். இப்போ நான் ஒரு ரகசியம் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா? இப்போ சொல்கிறேன், இவ்வளவு ராஜாக்களை மொத்தமாக வர்றதுக்கு ஏன் தேவன் அனுமதித்தார்? யோசிச்சு பாருங்க, ஏன் அனுமதித்தார்? இந்த யோசுவா ஒவ்வொருத்தனா தேடி 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 போய் ஜெயிச்சு நாட்களை வீணடிக்காதபடிக்கு மொத்தமாக கொண்டு வரேன்டா, மொத்தமாக காலி பண்ணி இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் மொத்தமாக பிரச்சனை வந்துச்சுன்னா ரொம்ப நாள் ஒன்னொன்னா வரக்கூடிய பிரச்சனையை மொத்தமாக கொடுத்து மொத்தமாக ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ ஃப்ரீயாக இருங்கிற. புரியுதா உங்களுக்கு? இவ்வளவு ராஜாக்களை மொத்தமாக கூட்டிகிட்டு வந்த காரணம், யோசுவாவே நீ தேடி தேடி போய் சண்டை போடணுங்கிற அவசியம் இல்லைப்பா, எல்லாம் உன்னை தேடி வர்றான் ஜாகிறதுக்கு, உன்னை சாகடிக்கிறதுக்குல. உனக்கு வர்ற ப்ராப்ளம் எல்லாம் அது செத்து போகிறதுக்கு தான் வருது, உன்னை சாகடிக்கிறதுக்கு வரல. வர்ற ப்ராப்ளம் அது உங்ககிட்ட வந்து உன் காலில் விழுந்து செத்து போகும். வர்ற பிரச்சனை எல்லாம் உங்ககிட்ட வந்து செத்து போகும், அது இனிமேல் உன்னை தொட முடியாது. அதே போலதான் எவன் பிரச்சனையை ஆரம்பித்தானோ அவனை கர்த்தர் காலி பண்ணார். அதுக்கு முன்னாடி எல்லாரையும் காலி பண்ணார். தலைமை பட்டணமா இருந்தவர் அநேகரை கூட்டி கொண்டு வந்தார். யோசிப்பாங்க, இப்ப இவ்வளவு பேரை ஜெயிச்சதுக்கு அப்புறம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்டாக எல்லா ஆட்சோரையும் சுட்டரிச்சிட்டான். 11ஆம் வசனத்தை வாசிங்க. அதிலிருந்த நரஜீவன்களை எல்லாம் பட்டய கருக்கினால் வெட்டி சங்காரம் பண்ணினார்கள். சுவாசம் உள்ளது ஒன்றும் மீதியானது இல்லை. ஆட்சோரையோ அக்கினினால் சுட்டெரித்தான். 15ஆம் வசனம். கர்த்தர் தமது தாசனாகிய மோசேக்கு எப்படி கட்டளையிட்டிருந்தாரோ அப்படியே மோசே யோசுவாவுக்கு கட்டளையிட்டிருந்தான். அப்படியே யோசுவா செய்தான். அவன் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டதில் ஒன்றையும் செய்யாமல் விடவில்லை. யோசுவாவுடைய நல்ல குணத்தை பாருங்க. அவன் இன்னொரு இடத்துல அசிஸ்டண்டா இருந்தான். ஆண்டவரோடு பேசுகிற மோசேக்கு தேவன் சொன்னார். தேவன் சொன்னதை அப்படியே யோசுவாவுக்கு மோசே சொல்லுகிறார். மோசே சொன்னதை ஒண்ணு கூட விடாம அப்படியே யோசுவா செய்கிறார். இப்ப மொத்தத்துல பார்க்கும்போது கர்த்தர் இஸ்ரவேலுக்கு சொன்னதை செய்தார். ஊழியத்துல ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுகிற காரியத்துல தேவன் ஊழியக்காரர்களுக்கு சொல்லுவார், ஊழியக்காரர்கள் ஜனங்களுக்கு சொல்லுவார்கள். தேவன் சொல்லுவதை ஊழியக்காரர்கள் எப்படி கேட்கிறார்களோ அப்படியே ஊழியக்காரர்கள் சொல்லுகிறதை விசுவாசிகள் கேட்டு அதன்படி நடக்கும்போது ஜெயம் வரும், ஆசீர்வாதம் வரும், மேன்மை வரும், உயர்வு வரும். தேவன் சொல்லுகிற வார்த்தையை உங்களிடத்தில் சொல்லுகிறோம். நாங்கள் சொல்லுகிற தேவ வார்த்தையை விட்டு ஏதோ பொழுதுபோக்குக்காக ஒரு செய்தியை கேட்டுவிட்டு பாஸ்ட் என்ன பிரசங்கத்துல பாயிண்ட் சொல்றாரோ அதுக்கு கீழ்ப்படியாம, அதை கை கொள்ளாம, அதன்படி செய்யாம சும்மா பிரசங்கத்தை கேட்டுட்டு போனீங்கன்னா ஒன்னும் நடக்காது. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, ஒவ்வொரு வாரமும் நான் என்ன பிரசங்கம் கேட்கிறேனோ அதை என் வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ணுவேன் ஆண்டவரே. அந்த யோசுவா பிராக்டிஸ் பண்ணா, மோசே சொன்னதை அப்படியே செஞ்சு பழகுனா, மோசே ஆண்டவர் சொன்னதை செஞ்சு பழகுனா. இதனால என்ன நடந்துச்சு? கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டதில் ஒன்றும் செய்யாமல் விடவில்லை. அப்ப கீழ்ப்படுகிற ஆட்கள் தேவை. வரிசையா ஒவ்வொரு ஒண்ணுக்கு கீழே ஒண்ணு இருக்கிற அந்த லெவல்ல இருக்கிற ஆட்கள் எல்லாரும் ஒண்ணு போல கீழ்ப்படியும். ஆண்டவர் என்ன சொன்னார் மோசேக்கு? எதிரிகளை கையில ஒப்பு கொடுப்பேன், தேசத்தை தருவேன்னாரு. அவங்களுடைய ஆசீர்வாதம் என்னமோ கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு பரலோகத்துல அவருக்கு ஏதோ லாபத்துக்கு நம்மளை பயன்படுத்த நினைக்காதீங்க. ஆண்டவர் சொல்ற ஒவ்வொரு காரியமும் உங்க வாழ்க்கையில நல்லதுக்கு, நீங்க முன்னேறதுக்கு, நீங்க ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு, நீங்க உயர்றதுக்கு, நீங்க பரிசுத்தமாகிறதுக்கு, உங்களுக்காகத்தான் பிரசங்கத்தை கர்த்தர் கொடுக்கிறார். உங்களுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு நாங்க நல்லா வாழ்றதுக்கு இல்ல. ஆண்டவர் எங்களுக்கு நீங்க நல்லா வாழ்றதுக்கு என்ன செய்யணும்னு எங்கள்கிட்ட சொல்றாரோ அதை நாங்க உங்களுக்கு சொல்றோம். நாங்க சொல்றதை நீங்க கை கொண்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு சொன்னதில் ஒன்றையும் செய்யாமல் விடவே மாட்டான். என்ன தேவ பிள்ளைகளை, உங்களுக்கு புரிகிறதா? ஒரே பிரச்சனை வந்தா ஒரே நேரத்துல சமாளிக்கலாம்.
ஒரே நேரத்துல 1000 பிரச்சனை வருதே பாஸ்டர், எப்படி சமாளிக்கிறது? 1000 பிரச்சனையும் மொத்தமா வந்து உன் காலில் விழுகுது. இதுக்கப்புறம் உன்னுடைய வாழ்க்கையில போராட்டத்தை காணாதபடி இளைப்பாறுதலை கர்த்தர் கொடுக்க போகிறார். இவ்வளவு போராட்டம் பண்ண இந்த யோசுவா கரெக்டா எல்லாரையும் ஜெயிச்சு ஜனங்களுக்கு அந்த தேசத்தை பங்கிட்டு கொடுத்து ஒரு இளைப்பாறுதலுக்குள்ளே போனான் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. காலம் முழுவதும் போராட்டம் அல்ல, சில காலம் போராட்டம். அந்த சில காலம் போராட்டம் பல காலங்கள் நீங்கள் நிம்மதியாக சமாதானமாக வாழ்வதற்கு வழிவகுக்கும். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நான் பதற மாட்டேன், பயப்பட மாட்டேன், தேவனுடைய பாதத்துக்கு போவேன். அவர் அந்த ஜெயிக்கிறதுக்கு அந்த பிரச்சனையை ஜெயிக்கிறதுக்கு எனக்கு என்ன மெத்தடை சொல்லி கொடுக்கிறாரோ, என்ன வசனத்தை கொடுக்கிறாரோ அதன்படி வாழ்வேன். அப்படி செய்யும் போது, அவர் சொன்னதை நான் செய்யும் போது, எனக்கு சொன்ன வாக்கை அவர் நிறைவேற்றும். இதற்கு கீழ்ப்படிந்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதம் இருக்கும். ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இதை பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அந்த ஏராளமான கூட்டத்தை பார்த்த போது யோசுவா பயந்தது உண்மைதான். இதை பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் எதை பார்த்து பயப்படுகிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஏதோ சில பயங்கள் அவர்கள் வெளியே சொல்லாவிட்டாலும் உள்ளத்தில் இருக்கிறதை நீர் பார்க்கிறீர். எனவேதான் இந்த வார்த்தை இன்றைக்கு பேச வைக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே யார் யாருக்குள்ளே மறைந்து கொண்டு இந்த பயம் அவர்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறோம், அந்த பயங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே வெளியே போகும்படியா நான் செபிக்கிறேன். அன்றைக்கு யோசுவாவை பார்த்து பயப்படாதே என்று சொன்ன அதே தேவன் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை பார்த்து பயப்படாதேங்கள் என்று சொல்லுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கு எங்கள் கண்களுக்கு முன்பாக அநேகருக்கு நீர் அற்புதம் செய்திருக்கலாம். அதை பார்த்து நாங்கள் பொறாமைப்படாமல், எங்களுக்கு நாளைக்கு என்று சொல்லியிருக்கிறீரே, எங்களுக்குரிய நாளிலே எங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்க கிருபைத்தார். நாளைய தினத்தை சந்திக்கிற வரைக்கும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் சொல்லுகிறோம், அதை நாங்கள் செய்து முடிக்க கிருபைத்தார். நாளைய தினம் வரை காத்திராமல் தேவன் சொன்ன காரியத்தை திடீரென்று அவர்கள் உடனடியாக செயல்பட்டது போல, தேவன் செய்ய சொல்லுகிற காரியத்துக்கு காலதாமதமாக்கி கொண்டே இராதபடி, நாளைக்கு செய்யலாம் சொல்லாங்க இழுத்தடிக்காதபடி, தேவன் சொல்லுகிற காரியங்களை உடனடியாக கீழ்ப்படிந்து செயல்பட்டு வாக்கு தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடிய பிள்ளைகளுக்கு கிருபைத்தார். எல்லா பயங்களும் இன்றைக்கு மாறுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒன்று போல 1000 பிரச்சனை வந்ததுக்கு காரணம், ஒன்று போல் எல்லாம் ஒரே நேரத்தில் மடிந்து போவதற்காக யோசுவா தேடி தேடி போய் எல்லா பிரச்சனையும் மேற்கொள்ளாதபடி அவனிடத்துக்கு கொண்டு வந்து அவனால் எல்லாவற்றையும் அழித்து போட்டது போல நம்முடைய பிள்ளைகளுக்கும் நீர் செய்வீரான். நம்முடைய நாமம் மகிமைப்படட்டும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். தேவன் உங்களுக்காக பெரிய பெரிய காரியங்களை செய்வார். தேவன் சொல்லுவதை மட்டும் நீங்கள் அப்படியே செய்யுங்கள். நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் அவருடைய வருகை வரைக்கும் என்றைக்கும் தங்கியிருப்பதாக. ஆமென். God bless you.